நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்க தாமதம், ஆளுநர் அடைக்கழித்தது, அதையும் கடந்து சபாநாயகர் தேர்தலில் அண்ணன் போஸ்டா வந்துட்டு அதையும் கடந்து மெஜாரிட்டிலையும் ஜெயிச்சிருவாரு. இவ்வளவு போராட்டங்களை கடந்து விஜயினுடைய இந்த 4 நாட்கள் செயல்பாடுகள் எப்படி இருந்தது? இது நம்ம பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய நேரம் நிறையா இருக்குது. நிரூபிக்க வேண்டிய தூரம் அவங்க கடந்து போக வேண்டியது நல்லா இருக்குது. இந்த 4 நாளை பற்றிலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மது கடைகளை மூடினது, சிங்கப்பெண் சிறப்பு படை, அப்புறம் போதைப்பொருள் தடுப்பதற்கு தடுப்பு பிரிவுகள், இதெல்லாம் ஓகே, இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதில் செயல்பாடுகளை பொறுத்து தான் அது வெற்றியா தோல்வியா நம்ம பார்க்கணும். அதனால் இந்த 4 நாள் நிர்வாகத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி ஷார்ட் பீரியட். பட் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல யாரும் பண்ணாத சில விஷயங்களை விஜய் பண்றாரு. எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்க்க, அது பாராட்டுக்குரியது. அது நகைத்தகு நாகரிகம். எல்லாரையும் பார்த்துட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்துட்டாரு, எடப்பாடியை பார்க்கல. கண்ணியம் எனக்கு தெரிஞ்சு அதையும் அவர் செஞ்சிருக்கணும். ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், எடப்பாடிக்கு ஒரு நியாயம் கிடையாது. சி.வி. சண்முகத்தை பார்க்குறாரு. அது என்னங்க நியாயம்? அது முன்னாள் முதலமைச்சரை பார்ப்பது என்றால் எல்லா முன்னாள் முதலமைச்சர்களையும் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த தனிப்பட்ட நாகரிகம் என்பது ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸ்டாலினை கொடுத்தது நல்லது. அந்த கோபம் குறையிறதுக்கு, வன்மம் குறைவதற்கு அது உதவும். ஸ்டாலினை பார்த்தது மகிழ்ச்சி. அதே மாதிரி எடப்பாடியும் பார்த்துருக்கணும். ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாரையும் பார்க்குறாரு. எதிரில் இந்த அன்புமணியை பார்க்குறாரு, சீமானை பார்க்குறாரு. ஒரு கட்சி கூட இல்லாத, ஒரு உறுப்பினர் இல்லாத சீமானை பார்க்குறாரு. பிஜேபியை போய் பார்க்கல, எடப்பாடியை போய் பார்க்கல. பிஜேபியை பார்க்காதது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ். பட் இவங்களை பார்க்காதது, எடப்பாடியை பார்த்திருக்க வேண்டும். அங்கேயே அரசியல் விளையாடுது. ஏன்னா இப்போ சி.வி. சண்முகம் தரப்பு எடப்பாடியை போய் ஒரு பார்த்தாலும் கோபித்துக் கொள்ளும் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லதொரு தொடக்கம். ஒரு கண்ணியமான அரசியல், பகைமை இல்லாத அரசியல். ஆனால் இது ஒன்றை மட்டும் வச்சுமே இது வழங்கிடுவோம்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இதன் அளவில் இது வரவேற்கத்தக்கது. ஒரு எப்படின்னா 60 ஆண்டுகள் அப்படி யாருமே பார்த்தது கிடையாது. பகைமை உணர்ச்சி தான் இங்கே அதிகமாக இருந்தது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த அரசியல் உறவு விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. மாறாக கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த அந்த பகைமை உணர்ச்சி விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும், அல்லது விஜய்க்கும் ஸ்டாலின் அண்ட் உதயநிதிக்கு இருந்தால் அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு கேள்வி. எம்ஜிஆர் கலைஞர் தீய சக்தின்னு சொல்லி தான் தய சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒன்றா பேசிப்பாங்க. அசம்பிளியில் 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கட்சிக்காரன் அடிச்சுன்னு இருப்பான். 2 பேரும் பொது நிகழ்ச்சிகளுக்கு போனால் கலந்து பேசுவாங்க, கை குலுக்குவாங்க, ஒரே காரில் பயணம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி முகத்தை திருப்பிட்டு போனது கிடையாது. வணக்கம் கூட வைக்காமல் திருப்பி போட்டது கிடையாது. திமுக அங்கே பார்த்து அண்ணா திமுக வணக்கம் வச்சாங்கன்னா ஜெயலலிதா அடுத்த நாள் கட்சி ஒடுத்திக்கிடுவாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் சசிகலா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பகைமை உணர்ச்சி இன்னைக்கு மறையுது. அது நல்லது. அதான் சொல்றேன், எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இருந்த அந்த அரசியல் நாகரிக நட்பு அட்லீஸ்ட் நேருக்கு நேரு பார்க்கும்போது அது விஜய்க்கும் ஸ்டாலின் அண்ட் உதயநிதிக்கும் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த அந்த தனிப்பட்ட பகைமை, நேரில் பார்த்தா விட முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய பகைமை விஜய்க்கும் ஸ்டாலின் அண்ட் உதயநிதிக்கும் இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. நாகரிகம் கருதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உண்மையிலே அவர் பேசியிருக்கிறார். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு என்று தான் நான் பார்க்கிறேன். ஸோ இந்த உறவு எம்ஜிஆர் கலைஞர் உறவாக இருக்கும் என்று தான் நம்மால் இப்போதைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் விஜய் மெஜாரிட்டிக்கு. ரொம்ப நாள் அதுக்காக இழுத்தடிச்சாங்க. ஆனால் இப்போ ஆதரவு குமியுது. 30 எம்எல்ஏக்கள் போகிறாங்க. அமமுக எம்எல்ஏ ஆதரவு அளிக்கிறாரு. அதான் பவர் மார்ஷல். அதிகாரம் கையில் வந்ததுன்னா எல்லாம் ஓடி வரும். அதிகாரம் வந்ததுன்னா எல்லாம் ஓடி வரும். அதிகாரம் இல்லைன்னா எல்லாம் போயிடும். மொரார்ஜி தேசாய் சொன்னார், பிரதம மந்திரியாக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம். சரண் சிங்கை வச்சு இந்திரா காந்தி அவரை கவுத்துட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு சொன்ன பேட்டியில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது சொல்லுவோம், பிரதமராக இருக்கிறதுக்கும் பிரதமராக இல்லாமல் இருக்கிறது என்ன வித்தியாசம்னா, பிரதமராக இருந்தீங்கன்னா உனக்கு 10,000 யானையோட பலம் வந்துடும். உன் கையில் போலீஸு, மிலிட்ரி, நீதித்துறையில் ஆதிக்கம் செலுத்தலாம், பண முதலைகள் உன்னை சுற்றி இருப்பார்கள், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். 10,000 யானைகளோட பலம் இருக்கும். பவர் போச்சுன்னா போயிடும், எல்லாம் போயிடும். ஆனால் தன்னிடம் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ள மொரார்ஜி தேசாய் மறுத்தார். அதனால தான் அவர் தோற்று போனார்.
அதுக்கு பிறகு வந்தவங்க யாருமே அப்படி இல்லை. கையில் கிடைச்ச அதிகாரத்தை அவங்க யாருமே விட்டது கிடையாது. பலரும் கொஞ்ச நாளாவது ஆண்டுட்டு தான் போயிருக்காங்க. ஸோ போய் அமமுக எம்எல்ஏ கிண்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு ஆதரிச்சு பேசுகிறாரு. ஆக்சுவலாக என்னதான் நடந்ததில்ல, அவர் போய் இல்லை லட்டு நானே எழுதலன்றாரு. அவர் தான் எழுதியிருக்காருன்றாங்க. இதில் என்ன பெரிய கம்ப சூத்திரம் உங்களுக்கு? அதான் பயந்துக்காரன் அன்னைக்கு தினகரன் அவர்கள் பின்னாடியே வந்தது. அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, இன்னும் கிண்டி போலீஸ் வந்து விஜய் கிட்ட விசாரிப்பாங்களா? எல்லாம் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. அதான் அதிகாரம் இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்குமான வித்தியாசம். அவர் மேல கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இருக்குது ஒரு ஆள். நான் தான் உண்மையான அமமுகன்னு. ஓகே, இந்த சிக்கல் இருக்குது. 2/3 அங்கல்ல ஒரு 100% அவர் 2 பேர் இருந்தா கூட அது வந்து 50-50. 3 பேர் இருந்தா 2 பேர் வெளியில போகணும். 4 பேர் இருந்தா 3 பேர் வெளியில போகணும். கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது இந்தியாவில் ஒரு கேலி குத்தா மாறி போச்சு. அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ அவர் மேல் நடவடிக்கைன்னு ஒரு கேட்கலாம். அது கூட நடந்திருக்குது. சபாநாயகருக்கு ஒரு மனு கொடுக்கலாம். சபாநாயகர் வாங்கி வச்சு நான் பாக்குறேன்னு இவருக்கு ஒரு மனு கொடுப்பாரு. நான் தான் உண்மையான அமமுகன்னு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். ஏங்க தெளிவா 1/3 இல்லாம 40 பேர்ல 10 பேரை உடைக்கிறான், 30 பேர் இல்லை 28 பேர் வேணும். அது இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனா? அந்த இடத்துல ஒன்றும் பண்ணல. இருக்கிறது ஒரே உறுப்பினர் ஒரு மாறினாலும் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இப்போ பிரேமலதா இருக்காங்க, கட்சி தலைவர் இல்லையா? அவங்க தானே தலைவர், பொதுச் செயலாளர். ஆமா. இப்போ அவங்க கட்சியில ஒருவேளை நிர்வாக கூடி ஒருவேளை இருந்ததுன்னா நாங்கள் வந்து பிரேமலதா வந்து ஒருவேளை விஜய் ஆதரிக்கிறாங்கன்னா நாங்கள் அவங்களை கட்சிக்கு வந்து நீக்கிறோம்னா என்ன நடவடிக்கை எடுப்பார் சபாநாயகர்? அதெல்லாம் நடக்காது. அது வேற விஷயம். ஒரு உறுப்பினர் கட்சிகளுக்கு அவங்க நினைச்சதை செஞ்சுட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. இந்த கட்சித்தாவல் மசோதா கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது எனக்கு கேலி குத்தா ஆயிடுச்சு மார்ஷல். உதயநிதி அவர்களுடைய பேச்சு நல்ல பேச்சுங்க. உதயநிதி ஸ்பீச் இஸ் குட், ரியலி குட். நான் ரசித்தேன் உதயநிதியின் பேச்சை, நான் ரசித்தேன். அவர் இவ்வளோ நல்லா பேசுவார் நான் எதிர்பார்க்கல. ஹி வாஸ் டு த பாயிண்ட். பக்குவம் அடைந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா 6 மாதத்திலிருந்து ஒரு ஆண்டில் இன்னும் நன்றாக அவர் பக்குவம் அடைவார் என்று நான் நினைக்கிறேன். இது ஆரோக்கியமான அரசியல். உதயநிதியோட இன்றைய பேச்சு, எதிர்கட்சி தலைவராக அவருடைய முதல் பேச்சு உண்மையிலேயே நன்றாக இருந்தது. நான் ரசித்தேன். விஜய் அவர்கள் சாஃப்டா பேசுறாரு, ஆனா உதயநிதி அவர்கள் முதல் நாளே வம்பு கிழக்கிறாரு. இல்ல, வம்பு கிழக்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஆரோக்கியமான வம்பா, அவலமான வம்பா, தனி மனித தாக்குதலா அல்லது அரசியல் ரீதியானதான்? உதயநிதியோட ஸ்பீச் எல்லாமே பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதனால விஜயோட ஸ்பீச்சும் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். ரெண்டு பேரோட ஸ்பீச்சுமே நல்லா இருந்தது. விஜயோட ஸ்பீச்சோட இன்னைக்கு நல்லா இருந்தது. இல்ல, சட்டமன்றத்துல வந்து எங்களுடைய ஆதரவால் நீங்கள் அரசாங்கத்தை நடத்துங்க, அது உண்மை, தப்பு கிடையாது அது சொல்றது. அப்படியே அது உண்மையா இல்லைனாலும் அதுல ஒண்ணு, அது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல சார், அவங்க தனி சுதந்திரத்தோட ஆதரவு கொடுத்திருக்காங்க. இது இப்படி வந்து சட்டமன்றத்தை சொல்லி கொஞ்சம் தப்பே கிடையாது. அதுதான் பாலிடிக்ஸ். முடிஞ்சா அவங்க மறுக்கட்டும். மற்ற கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, எல்லாரும் வாயில பிளாஸ்டிக் போட்டுட்டுல, அவங்க மறுக்கட்டும். அவங்க அமைதியா இருக்காங்கல்ல. உதயநிதியோட ஸ்பீச்ல எந்த தவறும் இல்லை, எந்த அரசியல் அநாகரிகமும் இல்லை. மாறாக அந்த ஸ்பீச் வந்து இட் வாஸ் ஃபண்டமெண்டலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர் அண்ட் இட்ஸ் அ குட் ஸ்பீச். இல்ல, விஜய் மட்டம் தட்டுற அந்த துணியிலே இல்லையா? மட்டம் தட்டினாலும் தப்பு கிடையாது. அதான் பாலிடிக்ஸ். ஏன் சார், புதுசா ஒரு கவர்மெண்ட் பதவி சீனியர், தப்பே கிடையாது. நான் சீனியர் தான். நீ மன்னராட்சின் போது நான் சீனியர் தான். இவங்க எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்கணும்? அடுத்த முறையில் சீனியரா இருக்கலாம், கட்சி சீனியரா இருக்கலாம், ஆனா நீங்க ஜூனியர் தான் சொல்லியிருக்கணும். திமுகன்ற கட்சி சீனியர், ஆனால் உதயநிதி யார்? நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கு. நாங்க வந்து பேக்கேஜ் இல்லாம உழைச்சு வந்தோம், அதை தான் அவர் சொல்லிட்டார். மன்னராட்சின்ட்டார். வாரிசு அரசியலால் நீங்கள் வந்தீர்களா, நான் வாரிசால் வரவில்லை என்றார். ஃபைன். அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து சீனியர், நாங்க சீனியர், நாங்கன்றார். என் கட்சி சீனியர் உன்னை விடன்றாரு. நல்லது, உங்க கட்சி சீனியரா இருக்கலாம், ஆனா நீங்க ஜூனியர். நீங்க உங்க கட்சி, உங்க தாத்தாவும் அப்பாவும் இல்லைன்னா நீங்க இங்க வந்திருக்க முடியாது. ஆனா எங்க தாத்தா எங்க அப்பாவோட பேக்கேஜால நான் இங்க வரல. அந்த பதிலை நீ சொல்லணும், நீங்க சொல்லணும். ஸோ விஜய் பேசினதும் தப்பு கிடையாது, உதயநிதி பேசினதும் தப்பு கிடையாது. உதயநிதியோட ஸ்பீச் நல்லாவே இருந்தது. வேண்டுமானால் அவர்கள் பதில் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த முறை பேசும்போது அதுக்கு பதில் சொல்லிக் கொள்ளலாம். இதுல தப்பு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஹெல்த்தி ஸ்பீச். இது இப்படிதான் இருக்கணும். இனிமே அசம்பிளி இப்படிதான் இருக்கணும். 2 பேர் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. உதய்க்கு இவங்க பதில் சொல்ல இவங்களுக்கு திராணி இருந்ததுன்னா, இப்ப நான் சொன்ன பாயிண்ட் வச்சு பதில் சொல்லணும். நான் சீனியர் அவர் சொல்றாரு, உங்க கட்சி சீனியர் தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, ஆனா நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? நீங்க சீனியரா? உங்க கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது?
உங்களோட நீங்க வாரிசு அரசுன்ற காரணத்தால தானே இது வந்ததுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா சபையில விவாதம் வரும். அதை செய்ய இது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணணும். இது எதையுமே சபை குறிப்புல இருந்து நீக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா அலோவ் பண்ணணும். மொத்தத்துல இது ஆரோக்கியமான அரசியல் தான் நான் பார்க்கிறேன். டாஸ்மாக் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்குற ஒரு துறையா இருக்கு. 700 சொச்சம் கடைகளை மூடி இருக்காங்க அப்படின்னா ஒரு துணிச்சலான முடிவு தான் அப்படின்னு பாக்குறீங்களா? துணிச்சலான முடிவு தான். ஆனா நிர்வாகத்தில் அது என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது? ஏன்னா உங்க வருமானத்துக்கு முக்கியமான காரணம் ஒன்று டாஸ்மாக்கு, இன்னொரு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இந்த இது கமர்ஷியல் டேக்ஸ். 700 கடையை மூடி இருக்கீங்க. அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன? ஆல்ரெடி வருவாய் குறைந்து இருக்கக்கூடிய கட்டத்தில் இதெல்லாம் செய்றீங்க. கொஞ்ச நாள்ல வேற ரூபத்துல அது திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. வருமானம் கிடையாது. இன்னைக்கு நல்ல மூவ். ஏன்னா பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் அருகில் இருப்பதை மூடணும்னு தான் நான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ஹைவேஸ் பக்கத்துல நேஷனல் ஹைவேஸ் இருக்கிறத எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க செய்யலை. 2 கவர்மெண்ட்டுமே, எடப்பாடி கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்டும். இவர் ஒரு தொடக்கத்தை அறிவிச்சிருக்காரு. பட் இது சஸ்டைனபிளான்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்களே ஒரு விஷயம் சொல்றீங்க, சமாளிக்க முடியாது, இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்றது அப்படி எடுத்துக்க வேணாம். சமாளிப்பது கடினம், கொஞ்சம் சிரமம். இப்ப ரொம்பவே சிரமம். ஏற்கனவே விஜய் மேல இருக்கக்கூடிய விமர்சனம், அவர் வரமாட்டோம்னு நம்பி வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டாரு. அவருடைய இதைப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 25% கூட நிறைவேற்ற முடியாது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை பார்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. எவ்வளவு நாளுக்கு விஜய் அதாவது மக்களுடைய கொதிப்பு இல்லாம நகர்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து 4 நாள் ஆகுது. உங்கள் கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, ஆழமான பொருள் கொண்ட கேள்வி. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் மாநிலத்தோட நிதி நிலைமைக்கும் பார்த்தீங்கன்னா அது நிறைவேற்றுவது கடினம் என்பது எல்லோருக்குமே தெரியுது. பட் எடுத்தடுப்புலேயே நம்ம வந்து சாபம் விட வேணாம். எடுத்தடுப்புலேயே வந்து பொருளாதார நிபுணர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்து பேச வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப கடினமான பணி என்பது எல்லோருக்குமே தெரியும். இனோவேட்டிவ் அவங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா முடிஞ்ச விஷயம். மகளிர் உரிமை தொகை கடந்த ஆட்சி காலத்துல பல மாதங்கள் கழித்து கொடுத்தாங்க. அதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள். மாசம் பொறுத்தாங்க, ஸ்டாலினே கொடுத்தாரு. அதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், விமர்சனங்கள். சார் நாங்கள் வந்துட்டு வரோம் 21 மே மாதம் வந்தோடனே கொடுக்குறோன்னவங்க 23 செப்டம்பரில் 27 மாதங்கள் கொடுத்து அவங்களால கொடுக்க முடிஞ்சுது. அதே தான் இவங்க கதியும். எல்லாரும் ஒன்று தான். இதில் எப்படி நீங்கள் சமாளிக்க போனீங்க? அவங்கக்கிட்ட இருந்த மீடியா பவரை வச்சு அவங்க வந்து அதை ஒரு மாதிரி ஜிகினா வேலை பண்ணி ஓட்டினாங்க. இவருக்கு மீடியா சப்போர்ட்டு கிடையாது. இப்போ இவர் எப்படி இதை ஓட்டுவாருன்னு தெரியாது. இப்போ சுருக்கமாக உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது, அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போதிய நிதி தமிழக அரசிடம் இல்லை என்பது தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைக்கு கூட தெரிந்த விஷயம். அப்போ அவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு நீங்க கேட்குறீங்க. அதுதான் உங்க கேள்வி. மிக மிக கடினம். எனக்கு அது நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. இதுக்கு மேலே சொன்னால் அது சாபமாயிடும். இப்போ வந்து 4 நாள் உள்ளே இதெல்லாம் பேசணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் விஜய் ரொம்ப இது பண்ணி பேசுறாங்க. எங்களுக்கு அந்த இது இருக்கு, விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த இதெல்லாம் தெரியும், எங்கள்கிட்ட இருந்து விஜய் கேட்டு கத்துக்கணும். இல்லை, விஜய் அந்த அளவுக்கு ஆணவமான பேச்சு. நான் அது வந்து ரசிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னா கூட, எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்கிட்ட எடுத்துக்கோன்றதெல்லாம் வந்து நீங்க ஒருத்தர் எம்ஜிஆர் கிட்ட இப்படி தான் சொன்னாங்க. அவங்க 77 எம்ஜிஆர் வந்துட்டு இப்படிதான் பேசினாங்க. எம்ஜிஆர் 10 வருஷம் ஓட இவங்களை விரட்டினார். அவர் உயிரோட இருந்த வரைக்கும் இவங்க அதிகாரத்தின் பக்கமே போக முடியல. ஆகவே அந்த ஆட்டிடியூடு தப்பு. நாங்கள் உதய் வந்து பேசும்போது வந்து ஓகே ஃபைன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போறாரு. அடுத்த அவங்க பதில் சொல்லணும். பட் ஓவராலா இன்னைக்கு உதயோட ஸ்பீச்சு ஒன் டைம் அஃபேரா இருந்து அதை கடந்து போயிடுச்சுன்னா பெட்டர். நல்லா தான் பேசினார் உதய், நான் மறுக்கல. பட் இது கட்சியோட அணுகுமுறையா மாறுச்சுன்னா அவங்களுக்கு சிக்கல். ஏன்னா இது ஆணவமான அணுகுமுறை. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சா வந்து தானே தெரிஞ்சுக்கலாம். நீச்சல் வந்து நீ வந்து தெருவிலேயே உட்காந்துருந்தா நீச்சல் கிடைக்காது, தரையிலேயே உட்காந்துருந்தா. பழத்துல ஊந்தாதான் தண்ணியில ஊந்தாதான் நீச்சல் கத்துப்பீங்க. அந்த கதை தான் இது. கத்துக்க போறாங்க. எங்களுக்கு அனுபவம் இருக்குது, அது இருக்குது. இவ்வளவு இருந்து ஏன் தோத்தீங்க? உங்க தலைவரே தோத்தாரு, முதலமைச்சரே தோத்தாரு. எங்களுக்கு அனுபவம் இருக்குது, எதுக்கு தோத்தீங்க? போன தடவை ஜெயிச்சதுல 50% சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. உங்க முதலமைச்சரே தோத்தாரு. அப்ப இந்த அணுகுமுறை என்கிட்ட தான் ஞான வந்து வாங்கிக்கோ, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த வாங்கிக்கோ புடி அப்படின்னு நாங்கள் வந்து பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரி கொடுக்க தயாரா இருக்கோன்ற அணுகுமுறை தவறு. இதுதான் திமுகவோட பலவீனமே. இந்த செருக்கான இந்த மனோபாவம் வந்து மாற வேண்டும். ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்குது, எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேணா வந்து கற்றுக்கோன்றதுலாம் ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. இந்த அரகண்ட் ஆட்டிடியூடை அவங்க மாற்றிக்கணும். இதுதான் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான உறவுல வந்து விரிசலை உட்படுத்தக்கூடாது. இதே வார்த்தையை ஜெயலலிதா கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். திமுகலேருந்து வந்தது தான் அண்ணா திமுக, உங்களை விட எங்களுக்கு அனுபவம் அதிகம்னு யாராவது திமுக மந்திரி ஜெயலலிதா முன்னால பேசியிருந்தாங்கன்னா அன்னைக்கு லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க அந்த அம்மா.
அதே மாதிரி அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஆட்சி கட்டின அருகில் போகவும் முடியல. எம்ஜிஆர் இருந்தப்பையும் போக முடியல, ஜெயலலிதா இருந்தப்பையும் போக முடியல. அநேகமாக அதை விஜய்க்கும் திமுக செஞ்சிடும் நான் நம்புறேன். விஜய் பதவியேற்று ஒரு வாரம் கூட ஆகல. ஆனா சோசியல் மீடியாஸ்ல கஞ்சா தமிழ்நாட்டுல இருந்து ஒழிஞ்சிருச்சு, இத்தனை கிலோ கஞ்சா ஒழிச்சிட்டாங்க, பாட்டிலுக்கு காசு வாங்குறதெல்லாம் நிறுத்திட்டாங்க, தமிழ்நாடு அப்படியே ரொம்ப இதுவாயிடுச்சு அப்படின்னு 4 நாள்ல நான் டிவிக்கே சீரியஸா எடுத்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட்ல இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா எடுத்துட்டு போங்க, ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க. அது எப்படி 4 நாளில் ஓடணும்? 100 ஹவர்ஸில் முடிஞ்சிடுமா? 4 நாள்ன்றது 96 மணி நேரம். 96 மணி நேரத்தில் கஞ்சா ஒழிச்சிட்டு போதை மருந்தை ஒழிச்சிட்டீங்களா? சோஷியல் மீடியாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் அவங்க அதை போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கடந்து போங்க, அதுக்கெல்லாம் போய் ஒரி பண்ணிக்காதீங்க, அதை கேள்வியெல்லாம் முன் வைக்காதீங்க. நிறைவா இந்த வெள்ளை அறிக்கை வெளிவந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நெருக்கடியாக கண்டிப்பாக நெருக்கடியாகும். எடப்பாடி பீரியடில் வந்து நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பிடிஆர் வந்து அவர் இப்போ நிதியமைச்சராக முதல் பட்ஜெட்டுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை தான் வெளியிட்டார். அப்போ எடப்பாடி பீரியடில் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஒரு கதையை அளந்தார். இன்றைக்கி இவங்க இன்னொரு கதையை அளக்க போகிறார்கள். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பல தடவை. எந்த அரசு வந்தாலும், அதாவது புதிய அரசு வந்தால், ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். இது ஒரு நடைமுறையாகவே மாறணும். சட்டமாக மாற தேவையில்லை, நடைமுறையாக மாறணும். ஸ்டாலின் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுனா வெள்ளை அறிக்கைக்கு அவசியம் கிடையாது. ஸ்டாலின் கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பப்படுதுன்னா கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை வேணும். எடப்பாடி பீரியடில் நடந்ததை பற்றி நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க, இப்போ அவங்க வெளியிட போகிறாங்க, எதுக்கு பயப்படுறீங்க? எப்படி தான் இந்த வெள்ளை அறிக்கையில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் வரப்போகுது, அதை எதிர்த்து நீங்கள் கதை அளக்க போகிறீங்க. வாடகை வாய்களை வச்சு பெய்டு மவுத்ஸை வச்சு கற்றுன்னு கற்றுவீங்க. பட் உண்மைன்றது உண்மைதாங்க. நீங்கள் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா வெள்ளை அறிக்கை வரவேற்க வேண்டும். எதுக்காக அதை விமர்சனம் பண்ணுறீங்க? இதே தான் நீங்கள் எடப்பாடி பண்ணதை இன்றைக்கி வந்து விஜய் உங்களுக்கு பண்ணுறாரு. அவரவருக்கும் அதற்கும் ஒரு காலம் உண்டு, அதுவரை பொறுத்திருங்கள்னாரு இயேசுநாதர் விவிலியத்தில். நீங்கள் பைபிளை படித்ததை விட நான் படித்தது அதிகம் நினைக்கிறேன். அது மாதிரி எடப்பாடிக்கு நீங்கள் பண்ணதை இன்னைக்கு திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு, உதயக்கு விஜய் பண்ணுறாங்க வெள்ளை அறிக்கை. விஜயனுடைய இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுக்கு அவர் பண்ணி கொடுத்த ஒரு ப்ராமிஸ், நான் எக்காரணத்தை கொண்டும் அந்த மதவாத சக்திகள் அவங்களுடைய அணியில் இருக்கிறவங்களோடு நான் என்னைக்கும் ஒரு அலைன்ஸ் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த 30 பேரும் போயிட்டு அதுதான் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, பிஜேபி விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோன்றாங்க. பிஜேபி விட்டு வெளியில் வந்தாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துறாங்கல்ல. ஏன் ஆனானப்பட்ட அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். பிஜேபியோட சேர்ந்து இருந்தாங்கன்னா போக முடியாது. அதுக்கு தான் நாங்கள் பிஜேபி கிட்ட இருந்து வெளியில் வந்துட்டோம், எந்த கூட்டணியிலும் நாங்கள் இல்லைன்ட்டாங்க. ஏன் பிரேமலதாவை எப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க? பிஜேபி கூட்டணியில் தான் அவங்க இருந்தாங்க, அவங்கள சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் பிஜேபியிலேருந்து விலைக்கு வரவங்களை நீங்கள் சேர்த்துக்கும் போது பிஜேபியிலேருந்து அவங்க வேலைக்கு வராங்க, இவரு ஏன் சேர்த்துக்கூடாது? எல்லாமே அரசியல் தான் மார்ஷல். இதில் இவங்களும் அவங்களும் குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. கிட்ட வந்துட்டாரு, அதிகாரத்துக்கிட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டாரு, இனிமேல் அவர் பவரை விட்டு கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பவர்லேருந்து அவரை நகர்த்த முடியாது. விஜயோட ஆளுமையில் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்பது, அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. அவருக்கு இப்படி சொல்லலாம், தன் முன்னால் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மை அவருக்கு நன்றாகவே தெரிகிறது. He knows the velocity of the challenges in front of him. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. ரெண்டாவது நான் சொல்கிறேங்க, கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சது இவர் தான் பண்ணார், NT ராமராவ் தான் பண்ணார் சுதந்திரத்துக்கு 80 வருஷத்தில். அதுக்கப்புறம் இவர் பண்ணியிருக்கார். இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து 2 வருஷத்தில் அதிகாரத்தை கைப்பற்றிய ஒருவர், முதல்ல ஒரு விவரம் அறியாதவர் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.25 ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்ச ஒருவர் அவ்வளோ சீக்கிரம் அதை இழக்க விரும்ப மாட்டார். அதனால தான் நான் சொன்னேன், முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், தன் முன்னால் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மை அவருக்கு தெரியும். அவர் ஆட்சியை எப்பாடுபட்டாலும் தக்க வைத்துக் கொள்வார், 5 ஆண்டுகள் ஆடுவார். அதற்கான திட்டங்கள், அதற்கான மதிநுட்பம் அவரிடம் இருக்கிறது என்றுதான் நான் இந்த நிமிடம் நினைக்கிறேன். ஒருவேளை இது தவறி போனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இதற்கு நடுவில் திருமாவளவன் அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி ஒரு 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 டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது. கடைசி நேரத்தில் அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்காக தான் அவர் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இதே மாதிரி இதுதான். இல்லை, அவர் வந்து அதை வேறு விதமான வார்த்தைகளில் சொல்லார். தனக்கு அதில் ஏதோ ஆசை இல்லாத மாதிரியும், நண்பர்கள் தன்கிட்ட அந்த கருத்தை சொன்ன மாதிரியும் சொல்லிட்டு, ஒரு தலித் முதலமைச்சராவதே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று எனக்கு தெரியும்ன்றார். இன்னும் 1 நூற்றாண்டானாலும் ஏற்றுக்கொள்ளாது. ரொம்ப தவறான பார்வை. இந்த சட்டமன்றத்துக்குள்ள திருமாவளவன் முதலமைச்சராக முடியவில்லை என்றால் அவருக்கு தலித் என்றது காரணம் கிடையாது. அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது. அவங்க கட்சிக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க. 34% வாக்குகளை பெற்று 107 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சி அழைக்காமல்
2 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை, அதுவும் அவரும் எம்எல்ஏ கிடையாது, அவரை ஆட்சி அழைப்பது என்பது ஜனநாயக படுகொலை. இந்த இடத்துல ஜாதியை கொண்டு வந்து புகுத்து ஆன்டி தலித் பாலிடிக்ஸ் பேசுறது ரொம்ப தவறானது. ஏன் சிந்தனைக்கு தெளிவு பெற்ற குறைந்தபட்ச மனசாட்சி உள்ளவர் என்று நான் இன்னமும் நம்புகிற திருமாவளவன் ஏன் இப்படி பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. மிகுந்த வருத்தத்தை தான் கொடுக்கிறது. இந்த சட்டமன்றத்துக்குள்ள யாராவது ஒருவரை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால் அது விஜயைத்தான் அழைக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் 34% ஓட்டு இருக்கு, 107 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அப்படி யாருக்கும் ஆட்சி அமைக்க விருப்பம் இல்லை, முடியலன்னா, அதாவது அந்த பெரிய கட்சியால ஆட்சி அமைக்க முடியலன்றது நிரூபிக்கப்படணும். அதுக்கு அடுத்து தான் கவர்னர் அடுத்த ஆப்ஷனை யோசிக்கணும். அடுத்து கவர்னர் கூப்பிட வேண்டியது யாருன்னா 59 உறுப்பினர் இருக்கக்கூடிய திமுக. அவங்களால முடியலன்னா தான் 47 உறுப்பினர் இருக்க ஏடிஎம்கேவை கூப்பிடணும். ஒருவேளை 59 இருக்கவங்க நாங்கள் 47 ஆரம்பிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் இவங்ககிட்ட நம்பர்ஸ் கிடையாது. 59 47 கூட்டினாலும் 106 தான் வருது. பாமகவெல்லாம் சேர்த்தாலும் 110, கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக சேர்த்தா 111, ஐயுஎம்எல்ஏ சேர்த்தா 115. இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, சிபிஎஸ் சிபிஎம். ஏன்னா முதல்ல அவங்க கடிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி, திருமா தலித் முதலமைச்சரானது மயிரிழையில் தள்ளி போனது அப்படின்னு ரொம்ப முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். இந்த அசம்பிளிக்குள்ள 34% ஓட்டு வாங்கின கட்சியை கூப்பிடாம கிட்டத்தட்ட 1/2% ஓட்டு வாங்கின கட்சியை நீங்க கூப்பிடுறீங்கன்னா அது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. உச்சநீதிமன்றத்திற்கு போனால் அது தவிடுபொடியாகும். ஆன்டி தலித் சென்டிமெண்ட்டையும் இந்த சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் தீர்ப்பே 0.5% அல்லது 1% வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தனக்கு அந்த வாய்ப்பு பறிப்போனதற்கு தலித் என்ற ஒரு காரணம் தான் என்று சொல்வது ரொம்ப 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 தவறானது, வேதனையானது. ஏன் திருமாவுக்கு இந்த தடுமாற்றம் என்று எனக்கு புரியவில்லை. இந்த சட்டமன்றத்துக்குள்ள தனக்கு வாய்ப்பு வந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு மேண்டேட் இல்லை. மற்ற மாநிலங்கள்ல மேண்டேட் இருந்தது, இங்க மேண்டேட்டே இல்லை, மக்கள் ஆதரவே கிடையாது. தலித் என்ற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சர் ஆக்கணும் என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறைகளாகட்டும் அல்லது அரசியலமைப்பு சாசனத்தோட நடவடிக்கைகளாகட்டும், இவை எல்லாம் ஜாதி மதம் அல்லது பாலினம் சார்ந்தது கிடையாது. அவ ஏன் திரும்ப அப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. எனக்கு வாய்ப்பு அது கூட அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது, நண்பர்கள் சொன்னாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, இன்னும் 1 நூற்றாண்டு ஆகுன்றார். தப்பான வார்த்தை. என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை. இந்த 5 ஆண்டுகள்ல தலித்துகளுக்கு எதிராக வரலாற்று நிகழாத கொடுமைகள் நடக்கும்பொழுது திமுகவோட தோளோடு தோல் நின்றவர் அவர். இன்னைக்கு தன்னுடைய வாக்கு வங்கியில் 80% வாக்குகளை விஜயிடம் இழந்து நின்று கொண்டிருக்கிறார் அவர். இதை பற்றியெல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய திருமாவளவன், ஒரு தலித்துக்கு இந்த வாய்ப்பு தவறி போனது இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதற்கான அடையாளம் என்று இந்த நேரத்தில் சொல்வது மிக 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 தவறானது, விவரப்பிழை கொண்டது, ஃபேக்சுவல் எரர். இந்த அசம்பிளிக்குள்ள நான் மறுபடியும் சொல்றேன் மார்ஷல், கவர்னர் அரசியலமைப்பு சாசனத்தின் படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் படியும் தான் நடக்க முடியும். 34% வாக்கு அவர் சொன்னது அலைன்ஸ் 2 அலைன்ஸ். இப்ப திமுக அப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு மேண்டேட் கிடையாது. 108 பேர் இருக்கவன கூப்பிடுவானா 110 உங்களுக்கு விஜய் கூட்டணியா போனாரு. கூட்டணியா விஜய்க்கு மெஜாரிட்டி இல்ல, கூட்டணியா சேர்ந்தா மெஜாரிட்டி வந்துடும். அப்ப தீர்ப்பு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுறதுதான சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ஸ். 108 பேரை முதல்ல கூப்பிடுவானா, 59 பேரை கூப்பிடுவானா, 47 பேர் 2 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே. உங்களுக்கு எங்க இருக்கு மெஜாரிட்டி? திமுக திமுக போட்ட 59 தானே. விசிகாக்கு எங்க போட்டாங்க? எல்லா ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம். திருமாவா அன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். 34% வாக்குகள் தான் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது, 66% வாக்குகள் எதிராக கிடைத்திருக்கிறார். ஆஹா, பிரமாதம். எல்லா காலத்திலையும் இப்படிதான். எம்ஜிஆர் 30% வாக்கு வாங்கி 130 சீட் வாங்கி 77 ஜெயிச்சார்ல, 70% மக்கள் திமுக எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. காலகாலமா இந்திய அரசியல் இருக்கக்கூடிய நடைமுறை. அதனாலதான் இது பேர் ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம். இந்த அடையாளத்தை வச்சுன்னா எம்ஜிஆர் சிஎம் கிடையாது, ஜெயலலிதா சிஎம் கிடையாது, கலைஞர் சிஎம் கிடையாது, ஸ்டாலின் சிஎம் கிடையாது, எடப்பாடி சிஎம் கிடையாது, விஜயும் சிஎம் கிடையாது. ஏன்னா எல்லா காலத்திலையும் அவங்களுக்கு வாங்கின வாக்குகளை விட அவங்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் தான் அதிகம். இந்த குறைந்தபட்ச புரிதல் இல்லாம ஏன் திரும்ப பேசுறாரு? அவருக்கு வந்த வாய்ப்பு தவறி போனதற்கு காரணம் அவர் தலித் என்பதால் அல்ல. அது விஷமத்தனமாக இவர்கள் திட்டமிட்டு திசை திருப்புகிறார்கள். அது அரசியலமைப்பு சாசன கடமை. அது 108 சீட்டு வாங்கினவனை கூப்பிடுவானா, 59 49 ஆதரிக்கிறது 47 ஆதரிச்சு அதை கூப்பிடுவானா? அதுல உங்களுக்கு நான் கேட்கறேன், உங்களுக்கு 59 இருந்தா விட பரவாயில்ல, உங்களுக்கு அதுல எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போச்சுன்னா இது எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குள்ளாகும். நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன். 108 பேர் இருக்கவனை கூப்பிட, 107 பேர் இருக்கவனுக்கு அழைப்பு கிடையாது, 2 பேர் இருக்கவனுக்கு தான் அழைப்பணும். என்னங்க இது நியாயம்?
இந்த யோசனை தன் காதில் வந்த பொழுதே அதை நிராகரித்திருக்க வேண்டிய திருமா என்ற வாய்ப்பு தவறி போன தோரணையில் பேசுவது ரொம்ப ரொம்ப வேதனையானது. ஆங்கிலத்தில் சொன்னா இட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். மேண்டேட் இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அதாவது 3வது பெரிய கட்சியா விசிகா வந்திருந்து இதை சொன்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். நீங்க 2ல நிக்கிறீங்க, உங்க வாக்கு சதவீதம் 1% கீழே இருக்கு. அவங்க 34% வாங்கியிருக்காங்க. இது எந்த நடைமுறைக்கும், எந்த சட்டத்திற்கும், எந்த தர்மத்துக்கும் ஒத்து வராது. ஆன்டி தலித் பாலிடிக்ஸ், ஆன்டி தலித் சென்டிமெண்ட் அது எல்லாம் கரெக்டுங்க, மறுக்கலங்க. இந்த அசம்பிளிக்குள்ள உங்களுக்கு மேண்டேட் இல்லாதப்ப இன்னும் 1 நூற்றாண்டானாலும் தமிழ்நாட்டில் அது வராது என்று சொல்வது எந்த விதமான ஒரு நியாயம்? அது குறைஞ்சபட்ச நியாயம் கூட இல்லாத பேச்சு. புரியும் என்று நம்புகிறேன் நான் சொல்றது உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தப்பு இருந்தால் நீங்க சொல்லுங்க, நான் சொல்வதில் தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. நிறைய விஷயங்களை பயிர்